ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தீர்வு கிடைக்குமா? வாழ்க்கையில் எத்தகைய சிக்கலான சூழ்நிலை சந்திக்க நேரிட்டாலும் அதனை கடந்து போக ஒரு வழி இல்லாமல் இருப்பதில்லை. எந்த பாதையும் நம்முடைய கண்களுக்கு தோன்றாமல் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நாம் கடப்பதற்கென்று ஒரு வழி உண்டு. ஆனால் தேவனுக்கு தெரிகின்ற அந்த வழி நமக்கு தெரிந்தால் தானே அதில் நடக்க முடியும். சில நேரங்களில் அந்த வழியை நாம் காண்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யவில்லை. நாம் நமக்கு நலமாக தோன்றுகின்ற வழியை தேவனிடம் சொல்லி அதை ஆசீர்வதிக்க கேட்கின்றோம். ஆனால் அந்த வழி தேவனுடைய பார்வையில் தீர்வுக்கான வழியாக இராததால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கடக்க இயலாத ஒரு சூழ்நிலை என்று எதுவும் இல்லை. நிச்சயம் கடந்து செல்ல இயலும். ஆனால் கடந்து செல்வது மட்டுமே நம்முடைய நோக்கமும் ஜெபமுமாய் இருக்கக்கூடாது. முதலாவது நம்முடைய நோக்கம் தேவனுடைய நோக்கத்தோடும் இலக்கோடும் தொடர்புடையதாய் இருக்க வேண்டும். தேவ நோக்கத்தின்படி வாழ்வது என்பது நம்முடைய வாழ்வில் இலக்காக மாற வேண்டும். அப்போது அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அதற்கு தடையாயிருக்கும் சூழ்நிலைக்கு தேவன் ஏதாவது செய்வார். அப்போது நாம் செல்லுவதற்கென்று ஒரு பாதையை நாம் காணும்படி செய்வார். அந்த பாதையில் செல்லும் போது தேவ நோக்கமும் நிறைவேறும். நம்முடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அநேகருக்கு தேவ நோக்கம் என்பதும் தேவனுடைய திட்டம் என்பதும் வாழ்க்கையின் முதல் பகுதியில் இருப்பதில்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே அவர்களின் நோக்கமாயிருக்கும். நெருக்கடிகள் அகன்று ஒரு சுமூக சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. அதனுடைய அடிப்படையிலேயே ஜெபிக்கின்றார்கள், அதனுடைய அடிப்படையிலேயே உபாசிக்கின்றார்கள், அதனுடைய அடிப்படையிலேயே விசுவாசிக்கின்றார்கள். தேவனுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறுவதற்கு தடைகளாக எது வந்தாலும் அந்த தடைகளை கடந்து போக கர்த்தர் ஒரு வழியை காட்டுவார். இதுவே தேவனுடைய நிலைப்பாடு. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி செல்வதே தேவ நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற யோர்தான், எரிகோ, சத்துருக்களின் எதிர்ப்பு ஆகியவை வந்தன. ஆனால் தேவ நோக்கத்தின் பாதையில் முன்னேற இயலாத தடைகளாக அவை வந்தபோது அவற்றை கடக்க தேவன் வழிகாட்டினார். தேவனுக்காக வாழ்வதை முதலிடத்தில் வைத்து செயல்படுவதை முன்வைத்து வாழ வந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. சிந்தனைக்கு, துன்பங்கள் வந்த வழியை உணராதவன் அதனை துரத்தும் வழியை கண்டறிய மாட்டான். துன்பங்கள் வந்த வழியை உணராதவன் அதனை துரத்தும் வழியை கண்டறிய மாட்டான்.